வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம எந்த படத்த பத்தி பார்க்க போறோம் அப்புட்ன்னா, இப்போ ரீசென்ட்டா ரிலீஸ் ஆயிருக்கிற யூத் இந்த படத்த பத்தி தான் இந்த வீடியோல நான் நரேட் பண்ண போறேன். ஓப்பன் பண்ணா ஹீரோவோட அம்மா வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க. அவங்க ஒரு பெரிய சாமி பக்தை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வாய்ஸ் ஓவர்றாரு. சாமி கும்பிட்ட லெமன்ல வந்து ஜூஸ் போட்டு குடுத்தா, ஹீரோ வந்து அத வேணாம்னு சொல்றாரு. அத அப்படியே அவங்களோட அப்பாட்ட குடுக்குறாங்க. அவங்க அப்பா வந்து ஒரு பேக்கரி கடை ஓனர்ன்னு சொல்றாங்க. அவங்க அப்பாவ ஒரு பேக்கரி கடையோட ஓனர் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அவங்க அப்பாவோட ஹீரோவுக்கு வந்து மவுஸ் அதிகம். ஆனா, நைட் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றார் ஹீரோ. அப்படியே கட் பண்ணீங்க அப்படின்னா, அவங்க அப்பா வந்து நைட் வந்து லாங் லாங் அகோன்னு சொல்லி ஆரம்பிச்சு, அவருடைய லவ் ஃபெயிலியர் பத்தி சொல்றாரு. காலையில அவங்க அம்மா ரிசல்ட் பார்க்கணும்னு சொல்லி வராங்க. அன்னைக்கு தான் வந்து ஹீரோவுக்கு 10த் ரிசல்ட்டு. அப்போ ஹீரோ ஃபெயில் ஆயிருவாரு அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தா, ஹீரோ வந்து பாஸ் ஆயிடுது. எல்லாத்துலயும் ஜஸ்ட் பாஸ். ஜஸ்ட் பாஸ் ஆனதுனால வந்து அப்பா ஃபீஸ் கட்டலன்னு சொல்ல, அவங்க அம்மா வந்து நகைய ஃபுல்லா வித்துடுறாங்க. அப்படி நகைய விக்கும்போது என்ன நடக்குதுன்னா, ஸ்கூல்ல வந்து கெஞ்சி கெஞ்சி தான் சீட் வாங்குறாங்க. அப்போ அவங்க அப்பா அடகு வச்ச நகைய பூரா திருப்பிட்டு வராரு. அப்படி திருப்பிட்டு வந்துக்கிட்டு அந்த சமயத்தில ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்து "வாடா கிரிக்கெட் விளையாடலாம்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ ஹீரோ வந்து கிரிக்கெட் விளையாடும்போது ஒரு விஷயம் சொல்றாரு, அவருக்கு படிப்புலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவர் வந்து லவ் பண்ணணும், லவ் பண்ண தேடணும். அவ்வளோதான் ஹீரோவோட முக்கியமான கோலு இந்த வாழ்க்கையில அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஸ்கூல்ல உட்காரும்போது ஹோம்வொர்க் முடிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு மாட்டி விடுது. அந்த பொண்ணு பேர் வந்து கனகா. அப்படி பொண்ணு வந்து மாட்டி விடுது. அப்படி மாட்டி விடும்போது வெளிய வரும்போது, ஹீரோ பக்கத்துடைய கிளாஸ்ல இன்னொரு பொண்ணு வந்து வெளிய நிக்குது. அந்த பொண்ணு பேர் வந்து பிரிசிகா. அப்படி பிரிசிகாவும் இவங்களும் டெய்லி வெளிய நிக்க அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு நட்பு ஏற்படுது. அதே டைம்ல இங்கிட்டு வந்தோம்னா, ஹீரோயினோட சாரி ஹீரோவோட அம்மாவோட அண்ணனோட வீட்டுக்கு வந்து பால் காய்ச்ச போறாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அவங்கள அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி தான் அனுப்புறாங்க. அதே மாரி அடுத்த நாள் ஸ்கூல்ல பார்த்தீங்க அப்புட்ன்னா, "பிரீசிகா கிட்ட லவ்வ சொல்லலாம்" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா, "பிரீசிகா இனிமே ஸ்கூல்ல நம்ம பேச வேணாம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அன்னைக்கு ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா, பிரீசிகாவ ஒன் சைடா லவ் பண்றாரு மணி. அவருக்கும், ஹீரோக்கும் சின்ன பிரச்சனை ஆகுது. அந்த பிரச்சனையில ஹீரோக்கு என்ன தெரியுது அப்புட்ன்னா, பிரீசிகா ஹீரோவ லவ் பண்றாங்க அப்படின்னு தெரியுது. அந்த இடத்துல ஒரு வழியா பிரிசிகா ஹீரோட்ட லவ்வ கன்ஃபஸ் பண்றாங்க. இப்படி நடந்தனால பிரிசிகாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க லவ்வ பிரிக்க பார்க்குறாங்க. ஏன்னா, மணி இருக்கார்ல, அவருடைய ஃப்ரெண்டும், பிரிசிகாவோட ஃப்ரெண்டு 2 பேருமே லவ் பண்றாங்க. இத பிரிச்சா தான் அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர முடியும்ன்ட்டு பார்க்குறாங்க. அப்போ மறுபடியும் ஹீரோ கேங்க்கும், மணி கேங்க்கும் ஃபைட் நடக்குது. அப்போ பிரிசிகா ஊருக்கு போறதா சொல்றாங்க. அதனால அவங்க வந்து எஃபில பேசலாம்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு நாள் எஃபில பேசலாம்னு சொல்லி பார்க்கும்போது, இன்னொரு ஒரு அக்கவுண்ட்லேருந்து மெசேஜ் வருது. புதுசா ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணுது. பார்த்துட்டு 12:00 கேன்டீன் வருதாம் மீட் பண்ணலாம்னு சொல்றாரு ஹீரோ. அப்படி மீட் பண்ணும்போது, அந்த பொண்ணு பேரு சோனாலி. அவங்களும் ஹீரோட்ட லவ்வ ப்ரப்போஸ் பண்றாங்க. அப்புறம் பிரீத்திகாவோட ஃப்ரெண்டும் எல்லாருமே சோனாலியும், ஹீரோவையும் ரொம்ப தப்பான முறையில பேசுறாங்க. அது வந்து பிரீத்திகாவுக்கு பிடிக்கல. அதனால பிரீத்திகா அந்த பொண்ணு கூட சோனாலி கூட பேசாதன்னு சொல்லிடுறாங்க. அதனால ஹீரோ வந்து சோனாலி கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தான், சோனாலி எதிர்பாராத விதமா ஹீரோவ டக்குன்னு கட்டிப்பிடிச்சுடுறாங்க. இன்னும் வந்து தூரத்துலேருந்து பிரிஸ்காவும் பார்க்க, அவங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆகி பிரிஸ்கா ஹீரோவோட கன்னத்துல சப்புன்னு ஒரு அறை வந்துடுறாங்க. இத வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட அப்பா வந்து பார்த்துடுறாரு. கரெக்ட்டா இந்த இடத்துல இன்டர்வல் நடக்குது. ஹீரோவோட அப்பாக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுனால, ஹீரோ வந்து அவங்க அப்பா சொல்ற எல்லா வேலையும் பார்க்க இழுத்து போட்டு பார்க்குறாரு. இப்போ ஹீரோ வந்து ஸ்கூலுக்கு வராரு. அங்க வந்து ஆலப்புழா டூர் போறதா சொல்றாங்க. இப்படி போற டூர்ல சோனாலிய ஃபுல்லா கலாய்ச்சு தள்ளிறலாம் அப்படின்னு முடிவோட போறாங்க. அதே மாரி ரொம்ப கலாய்ச்சுறாங்க. அப்படி கலாய்ச்ச கலாய்ல சோனாலி வந்து ஒரு ஓரத்துல நின்னு அழுதுட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு அதாவது கனகா இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு வந்து கேட்குது, "ஏன் நீ அழுகுற?" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விஷயத்தெல்லாம் சொல்ல, அத தெரிஞ்ச கனகா வந்து ஹீரோட்ட போய் நல்லா கத்தி விட்டு வந்துடுறாங்க. அப்புறம் ஸ்கூலுக்கு வந்த ஹீரோ கனகாவையும் கலாய்க்கணும்னு சொல்லி அவன் கிட்ட வர்றப்போ, கனகா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து அவங்க அப்பாவோட ஃபோட்டோலாம் காட்டும்போது, அத ஹீரோ பார்த்துறாரு. அத ஹீரோ பார்த்தோனே என்ன ஆகுது, அவங்க அப்பாவுக்கு சொட்ட இருக்குன்னு சொல்லி மொத்த ஸ்கூலுக்கும் சொல்லி ஃபுல்லா கலாய்ச்சு விட்டுறாங்க. இத கேட்ட கனகா ஒரே அழுக. அழுதப்போ கிளாஸுக்கு வந்த சார் வந்து கனகாவ ஏன் அழுகுறன்னு கேட்கிறப்போ, கனகா எதுவுமே சொல்லிடல. நெனச்சிருந்தா மாட்டி விட்டுருக்கலாம். ஆனா வந்து சொல்லல. அது ஏன் அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு ஒரு கியூரியாசிட்டி.
இப்போ எல்லாருக்குமே ஃபேமஸான அந்த முட்டை கலக்கி பாட்டு வருது. இந்த பாட்டுல ஹீரோயின கொஞ்சம் கொஞ்சம் சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. ஆனாலும் முடியல. ஸோ, அப்போ கடைசியா இவர சமாதானப்படுத்தி கனகா வந்து பிரியாணி சாப்பிடணும்னு சொல்ல 2 பேரும் பிரியாணி சாப்பிடுறாங்க. அடுத்த நாள் ஸ்கூல் வந்தோம்னா, ஸ்கூல்ல கரஸ்பாண்டன்ட் இறந்துறாரு. அதனால அன்னைக்கு ஹால்ஃப் டே. அதனால பிரவீனோட அம்மாக்கு பர்த்டேன்னு பொய் சொல்லி கனகாவ இன்வைட் பண்ணா, கனகா எல்லாரையுமே இன்வைட் பண்ணிடுறாங்க. அதனால வேற வழி இல்லாம எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரையும் தொரத்தி விட்டு, கனகா, பிரவீனோட அம்மா 2 பேரும் நல்லா பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. அடுத்த நாள் ஆனுவல் டேல டான்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கனகாட்ட சொல்ல, அது வந்து கல்ச்சுரல் சேட்ல பேசாம எப்படி வந்து பிரவீன் பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கேட்க, கல்ச்சுரல் செக்ரட்டரி தானே, சித்தார்த் தானே, நம்ம பையன் தான் விட்டுருவோம்னு சொல்லி பிரவீன் சொல்றாரு. ஆனா அங்க போனா தான் தெரியுது, சித்தார்த் அதுக்கு ஒத்துக்கல. அந்த கோவத்துல ஹீரோ என்ன பண்றாரு அப்புட்ன்னா, ஆனுவல் டே அன்னைக்கு அவங்கள டான்ஸ் ரூம்லயே வச்சு பூட்டிடுறாங்க. அது தெரிஞ்ச சித்து வந்து அவங்கட்ட சண்டைக்கு போறாரு. இப்படி வந்து சண்டைக்கு போம்போது, கனகா வந்து பிரவீனுக்காக நல்லா பேசி கூப்ட்டு போயிறாங்க. ஸோ, அத வந்து பிரவீன் என்ன நெனச்சுக்கிறாருன்னா, லவ் அப்படின்னு நெனச்சுக்கிறாரு. அதனால ஃபேர்வெல் டே அன்னைக்கு பிரவீன் வந்து கனகாட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண போறாரு. ப்ரப்போஸ் பண்ணிர்றாரு. ஆனா அது லவ் இல்ல. அன்னைக்கு நான் பேசினது ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் பேசினேன். நீ ஏன் லவ்வுன்னு தப்பா நெனச்சுக்கிற? அப்படின்னு சொல்லி கனகா அத ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அப்போ பிரவீன் அழுக ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவருக்கு வந்து சமாதானப்படுத்துனாங்க. அப்போ வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு வந்து அடிபட்டத பார்த்துட்டு, யார் அடிச்சான்னு கேட்கும்போது, சித்து தான் அடிச்சான்னு சொல்லி சொல்றார். அப்போ ஹீரோ போய் சித்த ஒரே அடி. பெரிய சண்ட போட்டு பெரிய பிரச்சனையாயிடுது. அதனால ஹீரோவோட அம்மாவ வந்து கூப்பிடுறாங்க. அப்ப வந்து அவங்க வந்து, "இல்ல, இல்ல என் பையன் தெரியாம பண்ணிட்டான்" அப்படின்னு சொல்லி எல்லாரும் நிக்க ஹீரோவோட அம்மாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருது. இதனால ஹீரோவோட அப்பாக்கும், பிரவீனுக்கும் ஒரு சின்ன சண்டை வந்துடுது. அதனால ரொம்ப நாள் பேசவே இல்ல. அப்புறம் ரொம்ப நாள் ஸ்கூல் போற பிரவீன் கிட்ட வந்து கனகா என்ன சொல்றாங்கன்னா, "நீ மட்டும் 12த் பாஸ் ஆயிட்டனா, நான் உன்ன லவ் பண்றேன்" அப்படின்னு சொல்லி கனகா சொல்ல, அப்போ வந்து பிரவீன் வந்து சின்சியரா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ரிசல்ட் டே வருது. அதே மாரி ஜூஸ் போட்டு குடிக்க சொல்ல, பிரவீன் வந்து வாங்கி குடிக்கிறாரு. இப்போ பிரவீனோட நிலைமையே மொத்தமா மாறி போச்சு. அப்புறம் ஸ்கூலுக்கு போய் பார்த்தா தான் தெரியுது, பிரவீன் வந்து ஸ்கூல்ல 9த் ரேங்க்ன்னு சொல்லி ஃப்ளெக்ஸ் வச்சிருக்காங்க வெளிய. இது தெரிஞ்ச கனகாவோட லவ் ப்ரப்போஸ் பண்ண வர, இது லவ் இல்ல, இது இன்ஃபாக்சுவேஷன்னு சொல்லி பிரவீனுக்கு அப்போ கொஞ்சம் மெச்சூரிட்டி வருது. இந்த மெச்சூரிட்டி வந்தவுடனே, அவங்க அப்பா முன்னாடி நாள் என்ன சொன்னாருன்னா, அதே மாரி குடிச்சிட்டு வந்து அவங்க லவ் ஃபெயிலியர் பத்தி பேச போற மாரி பேசி, என்ன சொல்றாருன்னா, "நீங்க படிக்கணும். படிச்சா மட்டும் தான் உன்னை எல்லாரும் மதிப்பாங்க" அப்படின்னு சொல்லி, அவங்க அம்மாக்காண்டி அவங்க அம்மா என்ன நம்புனாங்க. ஆனா, அதே மாரி உங்க அம்மா இப்போ உன்ன நம்புறாங்க. நீயாச்சும் அந்த நம்பிக்கைய காப்பாத்தணும்னு சொல்லி அவங்க அப்பாவோட அட்வைஸ் சொல்ல, "இல்ல இதுதான் கரெக்ட்டு. நம்ம ஃபேமிலிக்காண்டி தான் நம்ம நிக்கணும்" அப்படின்னு சொல்லி பிரவீன் முடிவெடுத்து, அத லவ்வ ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. அப்புறம் வெளிய வந்து அவங்க அம்மா, அப்பா எல்லார் கூடயும் சேர்ந்து அதே பேனர்கிட்ட நின்டு ஒரு செல்ஃபி எடுக்க, அப்படியே படம் முடியுது. ஸோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.